தமிழக முதல்வர் ஐயா வணக்கம். அதாவது நான் சொல்வதை குறை என்று நினைக்க வேண்டாம். எம்எல்ஏக்கள் யாரும் அந்தந்த தொகுதியில் மக்களை சந்தித்து மக்கள் நலனை திராவிட முன்னேற்ற கட்சியிலே நேரடியாக சென்று மக்கள் குறையை கேட்கவில்லை. இது உண்மை, உங்களுக்கும் தெரியும். ஆனால் உதயநிதி ஸ்டாலினும் உங்களையும் நான் குறை கூற சொல்லவில்லை. அவரும் அவர் தொகுதிக்கு சென்று தான் இருக்கிறார். அதேபோல் நந்தகுமார், அணைக்கட்டு தொகுதி நந்தகுமார் மக்களை சந்தித்து நலப்பணி. இன்று அவர் சுயேட்சையாக போட்டியிட்டாலும் அங்கு வெல்லக்கூடிய அளவிற்கு அவருக்கு அங்கே ஆதரவு இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் நிலையை திராவிட முன்னேற்ற கட்சி மூலமாக செய்து வருகிறார். எனவே வரும் ஆட்சியை காலத்தில் நீங்கள் அனைவரும் மக்களை சந்திக்க கோட்டையிலே மட்டும் அமர்ந்து கொண்டு அனைவரும் அங்கே ரூம் போட்டு கொண்டு இருக்கக்கூடாது என்பதுதான் எனது கட்டளை. அனைவரும் சென்று மக்களை மாதம் ஒரு முறை மும்மாறி பொழிகிறதா என்று மன்னர்கள் கேட்ட கேள்வியை நான் கேட்கவில்லை. உடனடியாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும். சந்தித்து அவர்கள் குறைகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து அதை நிவர்த்தி செய்ய தாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி, அதற்கு ஆதரவாக உடனடியாக மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி இந்த பொங்கல் பண்டிகையிலே பெண்களுக்கென்று குடும்ப அட்டைதாரர்களுக்கெல்லாம் என்ன தொகை வழங்க முடியுமோ, இந்த அரசு துறையில் இருக்கும் கடனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அதையெல்லாம் கட்டக்கூடிய மக்கள். செருப்புக்கு வரி ஜிஎஸ்டி, படுக்கைக்கு வரி, முடிவெட்டு ஜிஎஸ்டி, டீ குடிக்க ஜிஎஸ்டி, அப்படி கட்டி கொண்டு இருக்கிற எங்களுக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பிலே அமர வேண்டும் என்றால் உடனடியாக இன்று இதை அறிவியுங்கள். நன்றி, வணக்கம். நிறைய நேரம் பேசினால் மக்கள் காண்பதில்லை. காரணம், அவர்களுக்கு டான்ஸ் பிடிக்கும், மற்ற செய்திகளை பிடிக்கும். கருத்துள்ள ஒரு செய்தியை சொன்னால் மக்கள் பார்ப்பதற்கு கூச்சப்படுகிறார்கள் என்பதை நான் குறுகி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.